கிறிஸ்துவ நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே நான் வாழ்க்கை தெரிவித்துக் நம்ம செய்தியை பார்த்து முன்பாக ஜெபத்தை நம்ம செய்தி கடந்து செல்லலாம். தலையில் தான் ஜெயம் செய்கிறோம். வாரத்துக்கு முக்கியமானவரை எங்கள் பரிசுத்தவர்களை திருமணத்தில் வாசம் செய்கிறவர்களே மீண்டுமாக எங்களுடைய தொழிலை கலந்து கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து மீண்டுமாக எங்களை உற்சாகப்படம் சோபனம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே வந்திருக்கிற நாங்கள் கூட எங்களோட மனங்களை அழிவடைக்க விடாதபடிக்கு காரியங்களை உற்று பார்க்கத்தக்கதாகவும் எங்களோட வாழ்க்கையை செயல்படுத்த முடியாகவும் எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும். உங்களுடைய வசனத்தை கேட்கும்போது அது புரியும்படியாக எங்களுக்கு அந்த மனங்களை திறந்து கொடுக்கிறது. கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்தாமையான அசைவாடுகள் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் உதவி செய்வதும் நீ காண்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்திருக்கிறாய். சகல காரியத்தை நாங்கள் உலகத்தோடும் பிரியத்தோடும் இந்த மிகவும் தாக்கத்தோடு இந்த காரியத்தை செய்ய வேண்டிய உதவி செய்வதும் எந்த ஒரு கடன் இல்லாதபடி நல்ல முறையில் இந்த தொழிலை நடத்த முடியும் உதவி செய்யப்படும். கர்த்தாவே பல தடைப்பட்டவங்களுக்கு கூட விரைவில் இந்த செயல்முறையாக உதவி செய்ய வழிநடத்த விடுமா எங்கள் ஆண்டவரும் நன்றி பெருமை இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான தலைமுறைக்கு ஜீவனுள்ள பரம்பத்தாவே மீண்டும் மனைவிகளுடைய வாழ்க்கையை மனைவி தெரிவித்துள்ளேன். ஒரு சிறிய ஒரு பாடம் தான் இது. இஸ்ரவேலை கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எப்பவுமே ஒரு நம்ம சொல்லுவோம், என் சொல்ல வச்சு நீ கேட்கல அவங்க எப்படி வேணும் அப்படின்னு இல்லையா ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம சொல்ல வச்சு கேட்கல அப்படின்னா அப்போ கர்த்தர் வந்து பல டைம் நினைச்சா ஆதியாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைகள் சொல்லிட்டு வராங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு எப்படிப்பட்ட தேவ மனுஷனாக இருந்தாலும் நினைச்சுன்னா ஒரு இடத்துல வந்து சறுக்கும்படியாக ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது. அதாவது தேவனால் நேரடியாக படைக்கப்பட்ட ஆழம் கூட எப்படிப்பட்டாங்க சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டான். அப்போ என்ன கர்த்தருடைய வார்த்தை கேட்காதபடிக்கு அவன் வஞ்சிக்கப்பட்டான் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இதுக்கெல்லாம் யார் மூல காரணமாக இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா பொய்யுக்கு உதவமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுடைய காரியத்தை குறித்து அங்கே வளர்க்கப்படுகிறது. அப்போ என்னன்னா இதில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்காம வந்தபடிக்கு இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டே வராங்க. வர சமயத்தில் என்னது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோசே என்ன பண்ணுறாரு, திரும்ப அடிமைகளாக இருந்த எகிப்தில் அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து மீட்டு கொண்டு வராரு. மீட்டு கொண்டு வரும்போது என்னன்னா பல அதிசயங்களை வந்து அவருக்கு கண்ணார கண்டுபோது என்னென்னா மீண்டும் வந்து விழுந்து போனது நிமிஷம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்ததுலேயே போக மாட்டீங்க, காலத்துக்கும் யோசகம் தவிர ஒருவரும் அதில் பிரவேசிக்க போவதில்லைன்னு சொல்லி மோசைக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. என்னன்னா ஒரு சின்ன விஷயத்தில் மீறினாரு. அப்போ பல டைம்ல தேவன் சொல்லிக்கொண்டே வருகிறாரு. இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, என்னுடைய வார்த்தையை நீ கேளுன்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் என்னன்னா நாம் அதை கேட்கும்படியாக அவருடைய இதுக்கு விடுறதே இல்லை. அப்போ என்ன திரும்ப என்னது மோசையோட காலம் முடிய போகுது. பூமியிலே அவருக்கு உண்டான காலம் முடிகிற சமயத்தில் தேவன் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. மோசே பண்ண பிரசங்கம் தான் உபாகம புஸ்தகம். உபாகம புஸ்தகம் வந்து 34 அதிகாரம். 34 அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா மோசே வந்து 3 விதமாக அவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிறார். என்னத்தை அதாவது உபாகமம் 1ஆம் அதிகாரம் வந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் உங்களுக்கு என்ன செய்தார், இத்தனை காலகட்டத்திலையும் தேவன் உங்களுக்கு என்ன செய்தார்ங்கிறது குறித்து உபாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீ அவர் அந்த காரியத்தை குறித்து அதில் சொல்லுகிறார். திரும்ப பார்த்தீங்கன்னா உபாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 26 அதிகாரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து ஒரு உபாகமம் 5ஆம் அதிகாரம் 26. நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 26 சரி. அப்புறம் 3வது அதாவது அவர் 2வது பகுதி வந்து தேவன் உங்களுக்கு தேவன் எதிர்பார்க்கிறாருங்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. 3வது சொல்றது என்ன அப்படின்னாங்கன்னா உபாகமம் வந்து 27ஆம் அதிகாரத்துல 30 வரைக்கும் என்ன சொன்னா தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத குறித்து இருக்கும். இந்த 3 பகுதியாக தான் மோசே பண்ண பிரசங்கம் தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா உபாகமம் புஸ்தகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த உபாகமம் இப்படி பல இடத்துல கொடுத்தாச்சு. எல்லாம் சொல்றாரு. என்னென்ன சொல்றாருன்னா தேவன் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஜாதிகளோட நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளவே வேண்டாம்ங்கிற ஒரு பெரிய கட்டளை கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு செட் ஆகாது, நீங்க வந்து தயவுசெய்து புரோஜாத்தோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டாம். ஆனால் என்ன செய்யுங்க, அடிக்கடி புரோஜாத்தை உடன்படிக்கை கொள்கிறாங்க. அப்போ என்னன்னா மோசைக்கு இந்த இதை கொடுக்கும்போது அவருக்கு ஏறக்குறைய 120 வயது. அவர் வாங்கிட்டு இதெல்லாம் சொல்லி கூட அவர் வந்து இறந்து போகிறார். இறந்து போனதுக்கு பின்னாடியாக அந்த பொறுப்பு யார் எடுத்து வருது, யோசுவா கொடுக்குறது. இப்போ கானானுக்குள்ள போகக்கூடிய நிலைமையில வந்துடுறாங்க. இப்போ கானான்ல பார்த்தீங்கன்னா
அவங்க ஏறக்குறைய வந்து காணாம இருந்த ஜாதிகள் வந்து ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட ஜாதிகள் அங்கே குடியிருக்கிறாங்க. அவர்களோட 3 முறை இவர்கள் சண்டையிட்டு அந்த காணானை இவர்கள் வந்து பிடிக்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். இப்படி வந்து சொல்ற சமயத்துல யோசுவாவுக்கு வந்து தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நமக்கு எல்லாம் தெரியும், கானான் தேசத்துல போறதுக்கு முன்னாடி இவங்க 2 இடத்துல சண்டை போடுறாங்க. ஒன்று எரிகோ, ஒன்று இன்னொரு ஆயி பட்டணம்னு சொல்றாங்க இல்லையா? நமக்கு எல்லாரும் தெரியும். அந்த வெற்றி எப்படி வந்ததுங்கிறத அவங்க உணர்ந்து கொண்டாங்க. தேவனால் வந்த வெற்றி என்பது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும். யோசுவோட தலைமையில் அந்த இது போய் பண்ணாங்க. அது என்னாச்சுன்னா வெற்றி தேவனால் கிடைத்த வெற்றிங்கிறது தெரியும். ஆனால் என்னாச்சுன்னா நமக்கு எல்லாரும் தெரியும், யோசுவை பத்தி என்ன வச்சுங்க, அவ்வளவா அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் எதுவும் கிடையாது அவர்கிட்ட. ஆரம்பம் முதல் ஒரு சரியாக நடந்து வந்த மனுஷன் தான். ஆனா அவருமே ஒரு இடத்துல ஏமாந்து போயிட்டாரு. அதை குறித்து தான் நம்ம வந்து யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் படிச்சோம். நம்ம அதனால தான் அந்த 3 அதிகாரமே நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு சொன்னேன். நான் நிறைய என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட ரொம்ப வந்து மோசையோட வந்து அவரோட இருந்து அவருடைய காரியங்களை கட்டிக்கொண்டு எப்படி தேவனிடத்தை இவர் என்ன பேசுறாரு, தேவன் என்ன சொன்னாருங்கிறது கண்ணு கருத்துமாக கவனித்து வந்து அதனால என்னாச்சுன்னா மிகப்பெரிய பொறுப்பு வந்து மோசைக்கு பின்பாக யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அவரும் அதை கரெக்டாக செய்யறாரு. ஆனா என்ன சாத்தான் வந்து எப்பவுமே கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விடுதலை வகைச்சலை குட்டுகிறது அப்படின்னால என்னாச்சு, யோசுவாவையும் ஒரு இடத்துல வந்து ஒரு விளைவிக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆமா பாருங்க, யோசுவா பார்த்தீங்களா, யோசுவா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த படிச்ச வசனத்துக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு முன்னுரை போயிடலாம். இல்லை அப்படின்னா இவங்க உள்ள போறாங்க. போன இடத்துல என்ன 2 வெற்றியை கொண்டுறாங்க. 2 வெற்றி பெற்றதுக்கு பின்பாக என்னாச்சு, இந்த கிபியோன்காரங்க ஒரு சின்ன தந்திரமான வேலை செய்யறாங்க. என்ன அப்படின்னா அவங்க நேரடியாக போனா நம்மளை வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன ஒரு வேஷம் போடுறாங்க. இது எல்லாரும் தெரியும் உங்களுக்கு, நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா, வீரமும் விவேகமும் கொண்ட ஒரு தைரியசாலி யோசுவா தலைமையில போய் பிடிக்கிறாங்க. முதல்ல வந்து எரிகோவில் எப்படி வெட்டுறீங்க? எரிகோவில் ஒரு சுலபமான வெற்றி கிடைக்குது அவங்களுக்கு. எரிகோ கூட பெரிய பட்டணம், ஆனா அதுல சுலபமான வெற்றி. எப்படி அப்படின்னா, தேவன் அவர்களோடு இருந்த காரணத்தால யோசுவா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா புத்திரர் யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 எப்படி யோசுவா 6ஆம் அதிகாரம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவுள். ஆசாரியர் எக்காலம் உத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொடி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். எவ்வளவு ஒரு பெருசா ஒன்று ட்ரை பண்ணலங்க. சுற்றி வரா சொன்னாரு, பாட்டு போட சொன்னாரு. அங்கே என்ன மிகப்பெரிய வெற்றி. 2வது என்னாச்சுன்னா, இவங்களுக்கு இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக ஒரு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப என்னாச்சுங்க, ஒரு பழமொழி இருக்கு, நண்டு கொடுத்ததுன்னா அவங்களை தங்காதுங்கிற மாதிரி இவங்களுக்கு இவ்வளோதானா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய கட்டளைகளை வந்து மீறுகிறாங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராவுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். ஆகையால்
இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தவைன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு 10 இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஆயி பட்டணம் கூட பெரிய பட்டணம் தான் எரிகோ பட்டணம். அந்த எரிகோ பட்டணத்தை கூட இவங்களால சீக்கிரமா பிடிக்க முடிச்சுது. எரிகோ பட்டணம் சின்ன பட்டணம் தான். அந்த சின்ன பட்டணம் என்ன செய்வீங்கன்னு பிளான் பண்றாங்க, எல்லாரும் போக வேண்டாம், கம்மி நாள் போன போதும் அது ஈஸியாக பிடிச்சிடலாங்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கிருபை இல்லைங்கிறதுனால என்ன ஆகி போச்சுங்க, சாபத்தீடெல்லாம் செஞ்சதுனால தேவன் அவர்களோட இல்லைங்கிறத அவர்கள் உணராதபடிக்கு எப்போ வந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை இங்கே இருக்கிறோமோ அப்போ என்ன ஆகுது, தேவன் அவரு சொல்லிடுறாரு, அதாவது என்னுடைய வார்த்தையின்படி யார் செய்கிறானோ அவர்களிடம் தான் நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோங்கிறாரு. அப்பதான் அவர் கூட இருப்பாங்க. அப்போ கட்டளை மீறும் போது என்னாச்சு, இவங்ககிட்ட அவர் வாசம் பண்ணலைங்கிறது தெரியாம சாபத்தீடானது கிருமி என்னாகுன்னா திரும்ப சின்ன படம் தான் போறாங்க. போன இடத்துல என்னாச்சு, இவங்களை வந்து வெட்டி எல்லாம் அடி விரட்டுறாங்க. வசனம் சொல்றது என்னச்சுன்னா, அவங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீரா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இது என்னன்னா, இருதயம் வந்து கரையிறதாக நம்ம அப்படி இல்லை, அந்த அளவுக்கு அந்த சோகமான ஒரு நிலை ஏற்பட்டுச்சுங்கிறது வந்து இந்த வசனம் விவரிக்கிறது. அப்புறம் திரும்ப என்ன பண்றாங்க, திரும்ப எப்பவுமே திரும்ப பல்ட் அடிக்கிற வேண்டிய வேலை. திரும்ப என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பமாக தேவனிடத்துல விழுகிறாங்க. விழுந்த திரும்ப இவர்களுக்கு வெற்றி கிடைக்குது. பாருங்க, யோசுவா 8ஆம் அதிகாரம் 28-29 பாருங்க. யோசுவா 8ஆம் அதிகாரம் 28-29. யோசுவா ஆயை சுட்டெரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி, ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டிலும் அதிலே தொங்க விட்டார். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவாவின் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னார். அதை பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவிலே அதை மேல் வைத்தார்கள். இது வந்து வெற்றி அடைஞ்சாங்கிறதுக்காக இந்த வசனம் உள்ள விடம்ன்றாங்க. அந்த பட்டணத்தை சுத்திரிச்சு ராஜா கொண்டு தூக்கில் போட்டு சாயங்காலம் வரை தொங்க விட்டாரு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு வெற்றி மிஸ் ஆகி போச்சு, திரும்ப தேவன் நம்ம வெற்றி கொடுத்தாரு, எல்லாம் பார்க்கறதுக்காக செஞ்சாரு தெரியல. இந்த மாதிரி ஒரு சாக்காரத்தை செய்கிறார். செஞ்சு முடிச்சது என்னாச்சு, இவங்க வந்து இருக்கிற சமயத்தில் என்னாகுது, இந்த சம்பவம் நடந்த சம்பவங்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த கிதியோனோட டீம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எப்படியாவது நம்ம முடிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்றதுல வந்து என்னன்னா, அந்த கிதியோனோட கூட்டம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து இவங்களோட ஹிஸ்டரியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. எகிப்து வந்து எப்படி வந்தாங்க, ஆயி பட்டணத்தை எப்படி என்ன பண்ணாங்க, எரிகோ பட்டணத்தை எப்படி பண்ணாங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட நேரடியாக மோதனா நம்மகிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. எப்படின்னா வேஷம் போடுறாங்க. இவங்க தூரத்துல வேஷம் அந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பழைய திராட்சை ரசம், இந்த மாதிரி பூத்து போன ரொட்டி, அதாவது தைச்ச செருப்பு, அதாவது பழுது பார்க்கப்பட்ட பாதரசையும் போட்டிருக்கும். பழுது பார்க்கப்பட்டதுன்னா அந்து போன செருப்பை வந்து தைச்சு போட்டுக்கிட்டு இப்படியாக வேஷம் போட்டுக்கிட்டு நேராக வந்து யோசுவா கிட்ட வந்து நிற்கிறாங்க. நின்று வந்து அவர் சொன்னோன்னு என்னாச்சு, யோசுவா அந்த விஷயத்துல ஏமாந்துட்டார். ஆனால் தேவன் கொடுத்த கட்டளை என்ன பாருங்க, யாத்ராகமம், அதாவது பாருங்க, இது பாருங்க யோசுவா, அதாவது யோசுவா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனாவுக்கு எதிராக பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெர்சியரும் ஏபியரும் எபுசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருபடப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள்.
ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இவங்களை வந்து நம்ம வந்து தனியாக கூட ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவங்களை வந்து கடவுள் வழி நடத்துறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததில் பாருங்க 3-4 வசனங்கள் பாருங்க, 3-4 5 6 வரைக்கும் பாருங்க. அப்படியே எரியோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் வீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச தூக்கிகளையும் தங்கள் கழுதிகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவான் இடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷனையும் நோக்கி, நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். போதுமானது. பக்காவ வேஷம் போடுறாங்க. அந்த வசனம் 4 வசனம் பாருங்க. 4 வசனம் சொல்றது ஒரு தந்திரமான யோசனை பண்ணிட்டு, இதுல தான் நம்ம பெரும்பாலும் எப்படிங்க விழுந்து போகிறது. இந்த தந்திரத்துல தான் இந்த பிசாசானவன் தந்திரத்தை வந்து கையில் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப டேலண்டான ஆளு. அதில் வந்து தப்பிச்சு வெளியே வந்தது வந்து ஒரு சில தேவ மனிதருக்கு மட்டும்தான். ஏன்னா அவருடைய தந்திரம் எதில் வந்து அவன் வீக்காக இருக்காங்கிறத பார்த்து அந்த வீக்கத்தை கரெக்டாக அவன் டச் பண்ணுவான். அதில் தான் அவன் விழுந்து போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, யோசுவாவுக்கு ஏதாச்சு நேரடியாக யோசுவாட்ட போனோம்னா நம்ம மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு என்னாச்சு, அந்த கில்காலின் குடிகள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் பண்ணி இருக்கிற மாறுவேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு, இருக்கிற பழைய துணி பழைய இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு யோசுவா ஓட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப தூரதர்ஷன் வர யாருக்கும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அவர்கிட்ட போய் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தது என்ன பாருங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கன்னியாயிரும். புரிஞ்சு போச்சுங்களா? இது வந்து எக்காரணம் கொண்டு நம்ம என்னச்சுன்னா, தேவனுடைய கட்டளை வந்து அது பெருசு சிறுசுங்கிறதுலாம் கிடையாது. தேவனுடைய கட்டளை மீது சின்ன கட்டளை மீறினாலும் பாவம் தான். அதுல வந்து எது விதமான சந்தேகம் கிடையாது. அப்ப என்ன அது, இங்க நீ போய் சேர்க்கிற தேசத்திலே உன் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அப்படி பண்ணினீங்கன்னா அது நீ உனக்கு நீயே வருவிக்கிற கண்ணின்ற. இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் வந்து யாத்திராகமம், இது வந்து யாத்திராமத்துல தான் தேவன் விஷயம் சொல்லுகிறாரு. யாத்திராமத்துல மோசையோட இருந்தது யாரு? எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி மோசையோட டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய வந்து மோசைக்கு அப்புறம் இருந்தது யாரு? யோசுவா. யோசுவாக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்றாரு. நீ போற சேர தேசத்துல எக்கரணம் கொண்டோ அவன்கிட்ட நீ அக்ரிமெண்ட் தான், ஒண்ணும் இல்லை. அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அந்த அக்ரிமெண்டோட இருந்துட்டும் வேற நீ யாருக்கு எந்த விதமான உடன்படிக்கையும் அக்ரிமெண்ட்டும் நீ போட்டுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குறாரு பாருங்க. அதே வந்து இன்னொன்னு சொல்றாரு, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்சியார், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் களவாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விளக்க பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அடிக்கும். தெளிவா கொடுத்தாரு. நீ போய் சரி, நீ போற இத்தனை ஜாதி இருந்தா கூட என்ன செய்ய, அவங்களோட உடன்படிக்கை பண்ணவும் வேண்டாம். இன்னொன்று இந்த பின்னாடி என்ன சொல்றாரு, அவருக்கு இறங்கவும் வேண்டாம்ன்றாரு. நீ வந்து என்ன செய்ய, அவங்களுக்கு இறக்கம் பண்ணிட வேண்டாம். பண்ணிட்டீங்கன்னா நீ மாட்டிக்குவ, அவங்க உன்னோட கலந்துக்குவாங்க, அப்புறம் நீ பெரிய கல்வி உனக்கு வருவிக்க அப்படிங்கிறாரு. இந்த விஷயம் வந்து யோசுவாவுக்கு தெரிஞ்சிருந்தது கூட மாறு பேசல வந்து அந்த ஜனங்கள் இருந்து அவர் என்ன பண்ணாரு, ஏமாற்றப்பட்டார். யோசுவா பாருங்க
யோசுவா 9ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். போதுமானது. 14ஆம் வசனத்தில் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல். கர்த்தருடைய வாக்கை கேட்கலாம் இதெல்லாம் மாறிடுச்சுங்க, மீறுதல். கர்த்தருடைய வாக்கை கேட்காமல் மீறுதல் என்னவாகும்? பாவமாகும். இப்போ பாருங்க, யோசுவாவே ஏமாந்து போறாரு. மாறுவேஷத்துல வந்து இந்த மாதிரி நாங்க வந்து தூரதர்ஷன் வரோம் பாருங்க, எங்க பையெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது, செருப்பெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது, பழைய தாரசம் கொடுத்துருக்குறோம், பழைய அப்பம் கொடுத்துருக்குறோம், எல்லாம் பொண்ணு இருக்கணும்னு சொன்னா இவர் மனதை மாற்ற முடியாத அங்க இருந்து இந்த தோற்றத்தை பார்த்து இவர் ஏமாந்து போய் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். உடன்படிக்கை பண்ண பின்னாடி என்ன ஆகுது? இவங்க என்ன பண்ணிருக்கலாம், இல்ல கர்த்தரோட பண்ண உடன்படிக்கை தான் முக்கியத்துவம் கொடுக்காம என்ன பண்றாங்க, இல்ல தேவி மனிதோட பண்ண உடன்படிக்கை முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்றாங்க, அது ஒரு கடைசி வரைக்கும் அதுதான் இருக்கும். என்னாச்சு, இவருக்கு வந்து கடைசியில ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு தெரிஞ்சு போயிருது. யோசா தெரிஞ்சிருது இவங்க வந்து தூரதர்ஷத்துல வரல, நம்மளை ஏமாத்த வந்தவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. திரும்ப கர்த்தரிடத்துல போயிட்டு இவர் கேட்டு அதுக்கு முன்னாடி இது என்ன செய்யலாங்கிறத வந்து அவர் கேட்டிருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டாரு, நான் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணதுதான், ஆனா உங்களுக்கு கொல்ல போறது இல்ல, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு நீங்க வேலைக்காரா இருந்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. இது இவர் எடுக்க முடியும் பாருங்க. அந்த தப்பான ஒரு உடன்படிக்கை பண்ண போய் எத்தனை விஷயம் என்னென்ன நடக்குது பாருங்க. அதுலதான் பாருங்க கடைசியில வரைக்கும் பாருங்க 16ஆம் வசனம் பாருங்க. அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கிபிரா, பெயரோ, கீரியாத் ஏயாரிம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். 23ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இப்பொழுதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகளும் தண்ணீர் எடுக்கலுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றார். ஒரு ஜாதகர் கூட எங்க வைக்கிறாருங்க, ஆலயத்துக்கு வேலைக்காரர் கொண்டு வைக்கிறாரு. விறகு வெட்டுறதுக்கும் தண்ணி சமைக்கிறதுக்கும் கொண்டு போய் வச்சுட்டாரு. இந்த உடன்படிக்கை பண்ணாதான் சொன்னாங்க கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்க. அதாவது இது என்ன ஒரு விஷயம் காமிச்சதுன்னா, நம்ம வந்து தன்னை தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற சபைகள் வந்து கம்மியா தான் தெரியுது. ஆனா யூடியூப்ல எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து சிலர் வழிநடத்துகிற விதம் தவறாக இருந்த போதிலும் அவர்களை நம்பி என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு தான் இருக்குது. நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி அப்படின்னா, யோசுவாவே ஏமாந்துருக்கிறாரு, அவர்கள் ஏமாற மாட்டாங்க. அதைத்தான் நம்ம வந்து இந்த நீங்க புரிஞ்சுக்கொள்ள விஷயம். தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போன விஷயம் தான். அவர் என்ன பண்ணாரு, யோசுவா எடுத்தோன்னா தோற்றத்தை பார்த்து ஏமாந்தார். தேவன் வந்து ஆதியாமத்தில் என்ன எப்படி ஏமாந்தார், அவர் என்ன பண்றாரு, பாம்பு ரூபத்தில் வந்து அந்த தோற்றத்தின் மூலமாக வந்து அந்த சாத்தனை வந்து ஏமாத்துது, அங்கே தோட்டத்தின் பார்த்து ஏமாத்துகிறாரு. அப்ப என்னென்ன பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில கூட பெரும்பாலும் என்ன பண்றாங்க, பாஸ்டர் நல்லா எப்படி சொல்றது, நல்லா வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவரு எப்பவும் கோட்டு சூட்டு போட்டு இருக்கணும், கார்ல வரணும், அப்படி இருக்கிற சபையில தான் என்ன பண்றாங்க, சில பேர் விரும்பி போறாங்க. தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்ம கட்டடம் ரொம்ப அருமையா இருக்கணும், உள்ள போனாவே நமக்கு என்ன பண்ணுங்க, ஒரு விதமான ஒரு புல்லரிப்பு ஏற்படணும், இப்படியாக ஒரு தோட்டம் இருந்தால் என்ன இருக்குங்க, அங்கேயும் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா கிறிஸ்தவன் என்ன சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது காலம் வந்து இருக்குது. வனாந்தரத்துல வந்து மோசே பிரயாணம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு வழிபட்டுட்டா இருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணாருங்க, இன்னொன்னு வந்து வசனம் வந்து என்ன சொல்லுங்க, அந்த மோசே எனக்கு சிநேகிதனா இருந்தாங்கிற மாதிரி ஒரு வசனம் நம்ம கூட இருக்கிறது. நம்ம படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிநேகிதன் எப்படி பேசலாம், சிநேகிதன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாங்க. அவர் பெருசா வந்து அந்த அவருக்காக வந்து பண்ணணுங்கிறதுக்காக பெருசா ஒரு இதெல்லாம் பண்ணல. தேவனை என்ன வேணா தொழுது கொள்ளலாம்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எப்படி அப்படின்னா,
தோற்றத்தை கண்டு கவர்ச்சியை கண்டு அதன் பின்பாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. அதைத்தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு. அதுக்கான ஒரு உண்மைய மத்திய எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம் பாருங்க. 5, 6, 7. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று சொல்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களிலும் ஜப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருந்தால் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். இருந்தாச்சும் நீங்க பல பேர் என்னன்னா வேஷத்தன்மை போய் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பல பெரிய ஊழியர்களை பார்க்கறதா இருந்தாலும் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும். தெரியுமா உங்களுக்கு? அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் அவரை பார்க்க முடியும். என்னன்னா ஒரு உண்மையாக அவ்வளோ பிஸியாக இருக்காங்களே தெரியல, இல்லை தாங்க வந்து அந்த லெவலில் இருக்குங்கிறத அவர்கள் காண்பிச்சு கொடுக்குறாங்களே என்னங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு என்னாச்சுன்னா ஆனாலும் ஜனங்கள் அந்த தோட்டத்தை நம்பி தான் அவங்களுக்கு பின்னாடி போய் கொண்டு இருக்கிறாங்கிறது தான் இங்கே சொல்லுது. அப்போ வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்தாருன்னா இல்ல அவரு பிரில்லியண்டான ஆள் தான், இல்லைங்கிறது கிடையாது. அவரு கூட வந்து எப்பா இங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே இருந்தாங்க. அந்த ஒரு தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு மனுஷர்கள் வச்சிருப்பாங்க, ஒற்றர்கள் வச்சிருப்பாங்க. எப்ப நீங்க போய் ஜனங்களோட போய் மிக்ஸ் ஆகி பக்கத்து ஏரியா போய் பார்த்துப்பாங்க. அதுல எப்படி சூழ்நிலை இருக்கு, எத்தனை மணிக்கு போடாமோ மேற்கொள்றதுக்கு நம்ம கத்துக்கு உத்தரவு கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்கலாம், இவங்க இருக்கிற தன்னோட ஒற்றர்களை வந்து கூட அவசரப்படாதீங்க, நீங்க உங்க இடத்துல தங்கிடுங்க, நாங்க எங்க இதுல வந்து நாங்க கேட்டுட்டு வந்து உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்னாச்சுங்க, அவங்களோட தோற்றத்தை பார்த்த உடனே யோசா ஏமாந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு உடனே ஒரு உடன்படிக்கை பண்ணி போகிறார். உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, நாங்க உடன்படிக்கை பண்ணிட்டோம், அதை மீற முடியாது அப்படின்னு. தேவன் இவர்களோட பண்ண உடன்படிக்கை எல்லாம் போயிடுச்சு. நாங்க உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டோம், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதனால நீங்க என்னங்க எங்களுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க தண்ணி எடுக்கிறதுக்கும் விறகு வெட்டுறதுக்குமான ஆளுகளை நீங்க இருங்கன்னு சொல்லி இவங்களாம் வந்து ஒரு முடிவு அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு இவர்கள் தங்கள் சுய உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு கூட எப்படி தான் இருக்குதுங்க, பல இடத்துல சுய போதனைகள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். போதுமானது. இது திரும்ப நோட்டை படிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் யாருங்க கள்ள கிறிஸ்துகளும் கள்ள கிறிஸ்துவனை போட்டு வச்சிருக்காங்க. என்ன சொல்லுங்க, இன்னொருத்த கூட நம்ம வந்துட்டு நானும் இன்னொரு பிறவின்னு சொல்லிட்டு நானும் இயேசுவோட இன்னொரு பிறவி அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அந்த கள்ள கிறிஸ்துவ அந்த வசனம் வருது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கூடுமானால் எப்படி யாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? யோசாவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யோசாவே யாருங்க, அந்த தோட்டத்தை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு விட்டாரு. இங்கே வசனம் வந்து கிறிஸ்துவ என்ன சொல்லிட்டு கிறிஸ்துவ சொல்லிடுறாரு, அதே தான் கிறிஸ்துவ சொல்றாரு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்கன்னு சொல்லுது. செய்வாங்கன்னு இருக்கு வசனம். அப்ப பாத்துக்கலாம், அப்ப பெரிய அற்புதம் அடையாளம் செய்கிறவர்கள்லாம் கிறிஸ்துவனாலே செய்கிறார்களா? அல்ல. அதுதான் சொல்றாங்க. இன்னைக்கு பெரிய அடையாளத்தையும் அற்புதத்தையும் நம்பிக்கொண்டு பெரிய கூட்டமே போய்கொண்டு இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு எப்படி இதை புரிவிக்கிறது நமக்கும் தெரியல. ஏன்னா அவங்க சொன்னாலும் நம்ம அது கேட்க போறது இல்லை. நம்ம கிட்ட அதை நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல சுவிசேஷமாக ஆரம்பிக்கிற கடைசியில் எது போய் முடியுது, வாக்குவாதத்தில் தான் போய் முடிக்கிறது.
ஆனாலும் என்னாச்சு, நம்ம அவர்களுக்காக ஜபம் செய்யதான் வேணும், வேற என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அப்ப பாருங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ள வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அற்புத அடையாளங்கள் செய்வாங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. என்னாச்சுன்னா தன்னோட சுய காரியத்தெல்லாம் உள்ள கொண்டு விடுவாங்க. இன்னைக்கு கூட தரிசனம் கண்டன் சொல்லி பெரிய ஒரு அந்த தரிசனம் குறித்து ஒரு பெரிய ஒரு இது போய்கொண்டிருக்குது. அப்ப என்னன்னா, நாமளும் வஞ்சிக்கப்படாத சில காரியங்கள் நடக்கும். ஆனால் என்னாச்சுங்க, அதை விட்டு வழிவகையில் போய்விடக்கூடாதுங்கிறது தான் தேவனை எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா எப்படிப்பட்ட மனுஷனும் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற வசனம் அதை நமக்கு ஆதாரமா சொல்லுது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னாச்சுங்க, பரவராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுது. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28-30 வரைக்கும் பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயதரிசனத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழுப்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இதெல்லாமே வஞ்சிக்கப்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிறதா தேவன் சொல்றாரு. ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதாவது இதை வந்து முதல் நூற்றாண்டு காலத்திலேயே இவளையெல்லாம் வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நடக்க போகுது சொல்லிட்டு. அப்போ நினைச்சு பாருங்க, இது வந்து அப்போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த விஷயம். ஏன் அப்படின்னா, தேவன் ஒரு பக்கம் கிரியை செய்யறான், சாத்தான் இன்னொரு பக்கம் கிரியை சொல்லிட்டு இருக்கிறான். அவனும் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணி கொடுக்குற யாரை எல்லாம் வந்து விளைவிக்கலாம்ங்கிறது ரொம்ப தீவிரமாக அவர் பார்த்து கொண்டு இருக்கான். அப்படிப்பட்ட காரியம் தான் நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாரு. அதே ஒரு மத்திய 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அல்ல தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய். போதுமானது. இங்கே வந்து வசனம் என்ன சொல்றது நமக்கு, உருவாக்கல அவர்கள் தந்திரமாய் யோசனை பண்ணி இவர்கள் என்னாச்சுங்க, நேரடியா போனோம்னா இஸ்ரவேல் ஜனங்களை மோத முடியாது, கிபியோன் குடிகள் என்ன பண்றாங்க, அவர்கள் என்னாச்சு இதே மாதிரி தான் என்ன வேஷம் போட்டு போறாங்க. இங்கே அதை தான் சொல்லுது, அவர்களும் வேஷம் போட்டுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட வருவாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருந்துங்க, உங்களை நீங்க காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்னாச்சு, யோசுவா வந்து முதல்ல அவருடைய தோற்றத்தில் ஏமாந்து போனார். அவன் தோற்றத்தை பார்த்து யோசுவா ஏமாந்து போனார். ரெண்டாவது என்ன பண்றாரு, அவங்க பேச்சில் ஏமாந்து போனார். அவங்க போய் ரொம்ப வந்து நாங்கள் வந்து எங்கிருந்து வரோம், ரொம்ப தூரத்துல வரோம், வர வழியில எல்லாம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு இருக்கு இல்லையா. இன்னைக்கு பல பேர் விழுந்து போறது எதுல தான் விழுந்து போறாங்க, வஞ்சகமான வசனிக்குனாலும் பேச்சினாலும் பல ரசிக்கப்பட்ட ஜனங்கள் விழுந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு லூக்காவிலிருந்து சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநீதியுள்ள உக்ரானக்காரன புத்தியை செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதான் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் புத்திமான்களா இருக்கார்கள் சொல்லி இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, அவங்க வந்து இந்த கிபியோன் தேச குடிகள் வந்து என்ன பண்றாங்க, வேஷம் போட்டாங்க. வேஷம் போட்டு போய் அங்க ஏதோ சொதப்போம்னா நம்ம மாட்டிக்குவோம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பேச்சில் எப்படி இருக்காங்க, அவனை ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுல வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க, சொன்னபடி ஏமாத்திட்டாங்க. அப்ப என்னாச்சுன்னா, நாமளை கூட வந்து வஞ்சிக்க முடியாத நம்முடைய நயவசம் நம்மளையும் ஏமாற்றுவதற்கு
வாய்ப்பு இருக்குது. அதை தாங்க தேவன் என்ன சொல்கிறாரு, அவருடைய நய வசனத்தினால சொல்கிறார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களா இருக்கிறாங்க, ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க, ரொம்ப டாக்டிக்ஃபுல்லா இருக்கிறாங்க சொல்லிதான். டாக்டிக்ஸ் இல்லையா, ரொம்ப கையாடுறது, ரொம்ப இதை கையாள முடியாது. ஆமா, கையாட என்ன பண்ணுவாங்க, அப்படியே எழுதிட்டு போயிடுவாங்க. இதைத்தான் வந்து அங்கே சொல்றாரு, யோசுவா ஏமாந்து போனது மாதிரி தோட்டத்தில் ஏமாந்தது, ரெண்டாவது நினைச்சுங்க அவங்க பேச்சில் ஏமாந்தாரு. இப்போ அதிக ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தோட்டத்தில் வந்து அதே பெரிய பெரிய கட்டுமானங்களை கண்டு பெரிய பெரிய என்ன பார்த்தாலே பிரமிக்கத்தக்கதான கோபுரங்களை மாலைகளையும் கண்டு சிலர்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னாச்சுங்க, இந்த மாதிரி நய வசனத்தினாலே பிடித்துக் கொள்கிற ஜனங்களை நாம் பார்க்குறோம். இந்த மாதிரி தான் நீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப இதாக பண்றது பாருங்க. ஆனா என்ன சொல்லலாம், இவங்க வந்து அதை ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் எப்படி உங்களை உடன் பண்ணலாம்னு கேட்கறாரு. உபாகமம் யோசுவா 9ஆம் அதிகாரம், அதாவது இவர் உடனே கேட்கிறாரு. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருப்பீர்கள் ஆக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அதான் கேட்கறாங்க அவங்க, நாங்க எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்றது அப்படின்னு சொல்லி. ஆனா வந்தவங்க எப்படி பாருங்க, சும்மா இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, மெதுவா ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. நாங்க நீங்க யாருங்கிறது எங்களுக்கு தெரியுங்க, நீங்க வந்து எங்கிருந்து வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, மெதுவா பேசி அவங்களோட உடன்படிக்கை ஏன்னா அவங்க இப்படி தான் வந்திருக்காங்க. வேஷம் போட்டாச்சு, எப்படியாவது அக்ரிமெண்ட் போட்டணும், போட்டால் தான் நம்ம இப்படின்னு வந்துடுறாங்க. வந்த இடத்துல என்னாச்சும் வந்தோம்னா கேட்கறாங்க, நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டால் நம்ம உடனே நம்ம எங்கேயாவது மாற்றி தப்பா சொன்னா மாட்டிக்குவோங்கிறக்க என்ன பண்றாங்க, இவங்களோட பழைய ஹிஸ்டரியெல்லாம் தெரிஞ்சுட்டு வராங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நீங்க எரிக்கோவை எப்படி பிடிச்சிங்க, ஆய்ப்பட்டத்தை எப்படி பிடிச்சிங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க வந்து உங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி உடன்படிக்கை பண்ணலாம்னு கேட்டா நேரடியாக பதில் சொல்லிட்டு இல்லையா. ஆனா சுத்தி வளைச்சு எப்படியாச்சும் உங்களை வச்சங்க முடியும் உடன்படிக்கை பண்ண வைக்கணுங்கிற காரணத்தையே வச்சு அவங்க பிளான் பண்ணி அங்க காரியத்தை சாதிக்கிறாங்க. இப்ப 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்கல்ல, அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் எகிப்திலே செய்த யாவையும், அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவை ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்திலே எமோரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். போச்சு, தேவ மனுஷன் கவுக்கு இதோட பெரிய விஷயம் வருமா? அடேப்பா, நம்ம தேவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இவங்களை பத்தி அந்த கொஞ்சம் வந்து உங்களை பத்தி எல்லாம் தெரியும், அந்த இதெல்லாம் சொல்லி சொன்னோன்னே படக்குன்னு என்னாச்சுங்க, யோசுவா பரவாயில்லப்பா, நம்மளை பத்தி நிறைய பேசுறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம தேவனை பத்தி தெரிஞ்சிருக்காங்க, சரி பண்ணி உடன்படிக்கை பண்ணிடுவோம். ஆனா தேவன் என்ன கட்ட கொடுத்துருந்தாருங்க, எக்காரண கொண்டு நீங்க உடன்படிக்கை பண்ணிடாதான் இருக்காரு. ஆனா இவங்க என்னாச்சுங்க, அவங்க பேசின அந்த நய வசனிப்புல டக்குன்னு என்ன பண்றாரு, உங்களை பத்தி என்ன தெரியும், உங்க தேவனை சொல்லி தெரியும் சொல்லி ஒரு சின்ன ஒரு பிட்ட போடுறாங்க. போட்டதுல யோசுவா ஏமாந்து போய் என்ன பண்றாரு, உங்களை எதுவும் கொள்ள மாட்டோம், நீங்க கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துறாரு. அதனால என்னாச்சுன்னா வசனம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி பண்ணி உனக்கு நீ ஏதாவது கண்ணியை அறிவிக்குங்கிற வசனம் இருக்கிறதுனால என்னாச்சுன்னா திரும்ப அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவரை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி மனுஷன் வந்து எப்படி வேணா பேசிட்டு போறோம். அவன் எப்படி வேணா நயவசதிப்பா பேசலாம், இல்லை நம்ம மனசை மாத்திர மாதிரி பேசலாம், என்ன வேணா பேசலாம். ஆனா வார்த்தை என்ன சொல்லுங்கிறது, வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்பவுமே. அதை யோசனை செஞ்சிருந்தா எனக்கு அந்த உடனடிக்கை கேன்சல் ஆயிருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட நய வசதிப்பான பேச்சுல எக்காரணம் கொண்டு நீ புறஜாதியோட உடன்படிக்கை பண்ணிடாதுங்கிறத மீறி என்ன பண்றாரு, அவரோட நய வசதிப்பான பேச்சுல என்ன பண்றி அவரோட இலக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறாரு. அது என்ன சரி, அதான் வாசனம் சொல்லுது, இஸ்ரவேல் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அப்படின்னு சொல்லி இல்லையா. யோசுவா 9:14 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்போ இஸ்ரவேல் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக்கூடாது. சின்னது வாங்க பெருசு வாங்க என்ன எல்லாம் ஒண்ணுதான். கர்த்தருடைய பார்வையில சின்ன குற்றம் பெரிய குற்றம் குற்றம் எல்லாம் குற்றம் தான். சின்ன குற்றம் கிடையாது, பெரிய குற்றம் கிடையாது. அப்படிதான் அங்க காரியம் நடக்குது. பாருங்க, மனித பேச்சுக்கு இடம் கொடுத்து அங்க போனாங்க. முதல்ல யோசுவா வந்து தோட்டத்தை பார்த்து ஏமாந்து போனாரு. ரெண்டாவது என்ன பண்ணாருங்க,
அவங்க நயவசனிப்பான பேச்சில் மயந்து போய் உடன்படிக்கை பண்ணாரு. இன்னும் என்ன ஆச்சுன்னா, நீங்க இப்படி செய்யுங்க வற்புறுத்துறாங்க. இல்லை நீங்க அப்படி இல்லை பிரதர் இப்படி செய்யுங்க, இப்படி இல்லை பிரதர் அப்படி செய்யுங்க. நீங்க மற்ற இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டாங்க, அதாவது நம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக சில காரியங்களை செய்வதற்கு வற்புறுத்துகிற காரியம். அப்படிதான் என்ன செய்யல கிபியோன் குடிகள் உடன்படிக்கை செய்ய அவர்களை வற்புறுத்தினார்கள்னு பார்க்கலாம். பாருங்க, என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்யப்பட்டான். இப்போ பாருங்க, அவன் ரொம்ப டேலண்டான இஸ்ரவேல் ஜனங்க உடன்படிக்கை பண்ணிட்டாதைய மீற மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது உடன்படிக்கை பண்ண வச்சிடணுங்கிறதுக்காக ஒரு தந்திரத்தை பண்ணி என்ன பண்றாங்க, யோசுவாவோட சொல்லி உடன்படிக்கை பண்ண வச்சிடறாங்க. பண்ண வச்சதுக்கு முன்னாடி என்னங்க, இவங்களோட ஏரியா சேஃப். அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கூட என்னாச்சுங்க, நீங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொல்லி அவர்கள் மனதை மாற்றி செய்ய வைத்து அதற்கு இவர்களை அடிமையாக பிடித்துக் கொள்வாங்க. அதாவது ஆமா, நான் சில சரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தாங்கள் வந்து தொழுதுகிற இடம் வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சா கூட பிரதர் நான் வந்து ஆதியிலிருந்து அங்கதான் போயிட்டு இருக்கேன், இல்லை ஆதியிலிருந்து எனக்கு வந்து ஞானஸ்நானம் பெற்ற இடம் அதுதான், நான் வந்து சின்ன வயசுல இருந்து அங்கதான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா அது வந்து என்னச்சுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் அங்க நடக்கிறதா, கர்த்தருடைய காரியப்படிதான் அங்க செயல்படுகிறதாங்கிறத யாரும் பார்க்கறது இல்லை. என்னாச்சுங்க, நான் அங்கே சொல்லிட்டேன், சரி வர நாங்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாங்க, அதனால என்னாச்சுங்க நான் அங்க போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தையை என்னாச்சுங்க, நம்ம அவங்க வற்புறுத்தி ஒரு வார்த்தையை நம்ம மட்டும் வாங்கிட்டு அதை செய்ய முடியாத அவர்கள் நம்ம திணிக்க முடியாத ஒரு காரியம் செய்கிறது. அதை தான் அங்க அந்த கிபியோன் குடிகள் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, ஒரு காரியத்தை செய்ய முடியாத வற்புறுத்தி செய்ய வச்சுக்கிட்டு அதுல அவர்கள் குளிர் கழிந்து கொண்டார்கள். எப்படியாவது என்னாச்சுங்க, யோசுவா வாயிலிருந்து உடன்படிக்கை பண்ணிட்டு வந்துருச்சுன்னு நம்ம தப்பிச்சுக்கலாம் சொல்லி யோசுவா கிட்ட கேட்கறாங்க உடன்படிக்கை பண்ணலான்னு. யோசுவா உடன்படிக்கை பண்ணுங்கன்னு பண்ணி முடிச்சோன்னு என்னாச்சு, அடுத்தது நாங்க வந்து உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டோம், அதனால நாங்க நீங்க உங்களுக்கு கொள்ள முடியாது, எங்களுடைய ஆலயத்துக்கு நீங்க வந்து விறகு விடுறாங்களாகவும் தண்ணி எடுக்கிறவங்களாகவும் நீங்க இருந்துட்டு போங்க அப்படிங்கிறது. தேவனுடைய பார்வையில் அது முற்றிலும் முரண்பாடான செயலாக அமைந்தது. பாருங்க, யோசுவா 9ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் பாருங்க. ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லோரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய், இது அத்தனை பொய், அவங்க அத்தனை பொய், அவங்க என்ன பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க பிளான் பண்ணது நாங்க தூரதர்ஷன் வரோங்கிற பிளான் பண்ணிட்டு இந்த பொய் மூட்டை அவுத்துடுவாங்க. எத்தனை பொய், இவங்க சொன்னது அத்தனை பொய். நாங்க தூரதர்ஷன் வரோம், இவங்க எல்லாமே நல்லா வந்து நல்லா இருக்கக்கூடிய நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஜனங்கள் இவங்க. ஆனா என்னாச்சுங்க, யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணணுங்கிற ஒரு அந்த ஒரே குறிப்போட வரவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து தொங்கலான ட்ரெஸ்ஸை போட்டு கிழிச்சுக்கிட்டு பிஞ்சலான செருப்பை போட்டு கெட்டு போன திராட்சை ரசம் பூசணம் பூத்த ரொட்டி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்றாங்க, பொய் மூட்டைய இவங்க பாட்டுக்கு அடிச்சு விடுறாங்க. பொய் மூட்டைய அங்க படிக்கிறதையா 11 அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உணர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகள் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பலத்தாய் போயிட்டு என்றார்கள். போதுமானது. அதாவது எப்படியாச்சும் வந்து உடம்பைக்கு பண்ண வச்சா நம்ம வந்து சேஃபாயிருவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன நடக்குங்க, இருக்கிற பொய் மூட்டையில அவிழ்த்து விடுறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல என்னாச்சுங்க, நம்ம வந்து சத்தியத்தின்படி நடக்காத சபைகளில் சிலர் என்ன இருக்குங்க, அவங்க போட்டு இஷ்டத்துக்கு அவங்கள வந்து எப்படியாவது ஜனங்களை பிடிச்சி வச்சுருக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லி இந்த எப்படியாவது ஜனம் இங்கிருந்து போயிடக்கூட சத்தியத்தை சொல்றதுக்காகவும் இவர்களை எங்கேயே பிடிச்சி வைக்கிறதுக்கான காரியத்தில் இதில் இருக்காங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சத்தியத்தை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறதே இல்லை. அந்த ஜனங்களே என்னாச்சுங்க, நம்ம போய் இருந்து ஒரு பொய்யை சொல்லி நம்ம அவங்களை சிக்க வைக்கிறவங்கிற கொஞ்சம் கூட அந்த ஒரு மன உறுத்தலே கிடையாது. அந்த கிபி வந்து புரியுங்க. அதே போல என்னாச்சு, இன்னைக்கு கூட பழைய மாற்று சபையில் இருக்கக்கூடிய போதவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, ஆனால் இவர்கள் வந்து பரலோகத்துக்கு போனதுக்கான வழி நாம் காமிக்கிறோமாங்கிறது அவங்க வந்து சிந்திக்கிறது கிடையாது. இந்த ஜனம் நான் ஏன் சபைக்கு வந்தால் போதும், அவர் மூலமாக எனக்கு ஆதாயம் ஏதாவது கிடைச்சா போதும், அந்த நிலையில தான் இருக்கிறாங்க ஒழிய தான் வழி நடத்துகிற சபையில் இருக்க ஜனங்கள் அனைவரும் பரலோகத்துக்கு போகிற வழியில நடக்கிறாங்களாங்கிறது அவங்க பார்க்கறதே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தேவையில்லை என்னங்க, அவங்களுக்கு வந்து ஆதாயம். அந்த கிபியோன் தேசத்தார் இப்படி
வந்து யோசுவா கிட்ட சேர்த்துக்கிட்டு நமக்கு ஆதாயம் கிடைக்கும், கடைசி வரைக்கும் நம்ம வந்து கொல்ல போறதுலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதே போல இந்த சில போதர்கள் எழுதுறாங்க, இந்த ஜனங்களை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டா இதனாலே நமக்கு சில ஆதாயங்கள் கிடைக்குங்கிற நிலையிலேயே அவங்க டிராவல் பண்றாங்க. அதை தான் தேவதை விரும்புகிறது பார்க்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் இந்த 2 வருஷங்கள் பார்த்து முடிச்சு போகலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்னை விட்டு அகன்று போங்கள். என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி அது மேல வசனம் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது. இப்போ என்னன்னு பாருங்க, நீங்க வந்து நம்ம வந்து அவர் சொல்றாரு இவர் சொல்றாருங்கிறதுல வசனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். யோசுவா அதைத்தான் செஞ்சிருக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்ல பழைய பாட்டில் குறிப்பிடத்தக்கதாக ஒரு பெரிய நிலையில இருக்கக்கூடிய யோசுவா கூட நம்ம வந்து மேலோட படிக்கும்போது தெரியறதில்ல நமக்கு அவரோட எப்படி ஒரு காரியம் நடந்திருக்காங்கிறது. ஆனா என்ன பாருங்க, யோசுவா கூட ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குங்கிறத அங்கே பார்க்குறோம். நம்ம ஏறக்குறைய வருகை எதிர்பார்த்து முடிவு காலத்தில் இருக்குன்னு தான் நம்ம எல்லாம் சொல்றாங்க இல்லையா, முடிவு சமீபத்திற்குன்னு சொல்லி சொல்றாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறது அந்த காரியம் சொல்றாரு. ஏன்னா முதல்ல நீங்க தோட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க, 2வது பேச்சை பார்த்து ஏமாந்துடாதீங்க, 3வது நீங்க எதை செய்ய சொல்லி உங்களை வற்புறுத்தினாலும் நீங்க இருவீங்க, ஏமாந்துடாதீங்க, செஞ்சிடாதீங்க. இதைத்தான் தேவன் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. எனவே நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டைம். ஏன்னா வந்து நம்ம இருந்து பார்த்த மாதிரி பிசாசவன் கட்சிக்கிற சிங்க போல எதுனா சான்ஸ் கிடைக்கும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ யார் நீங்கள் பழைய எடுத்து பாருங்க, யார் எது வீக்னஸ்ன்னு பார்த்து அந்த வீக்னஸ் தான் டச் பண்ணுவாங்க, அதில் தான் விழுந்து போயிருப்பாங்க எல்லாமே. அதனால நம்ம வந்து கடைசி காலத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய வாழ்க்கைக்கு மட்டுமே செவி கொடுப்போம், மனிதனுடைய வாழ்க்கைக்கு செவி கொடுக்க வேண்டிய நம்ம அவசியம் கிடையாது. நீங்க அவருக்கு கேட்டா கூட என்ன வச்சுங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்க நமக்கு வசனம் சொல்லிக்கிறது. எனவே நம்ம வந்து கண்மூடி கொண்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. உங்களுக்கு புதிதாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒன்றுக்கு 2 முறை நீங்க பரிசோதித்து பாருங்க, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க இது சொல்லப்பட்டிருக்காது சரிதானா என்கிறது அதன்படி செய்தால் மட்டும் என்னங்க நாம் நரகத்தில் தவிர்த்து கொள்ள முடியும். அதன்படி நம்ம வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா கடைசியில் நம்ம ஏமாந்து போகிறவர்களாக காணப்படும். இந்த போர் சொன்ன மாதிரி நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசம் தான் நம்ம நினைச்சு பாருங்க. நம்ம போய் எல்லாம் ரெடி ஆயாச்சு, நம்ம இங்கிலீஷ்க்கு படிச்சுட்டு போய் எக்ஸாம் போகும்போது மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்தா எப்படி இருக்குங்க, ஒரு நிமிஷம் பிபி ஏறி இறங்கி உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுது. தெரியும் உங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற வந்து ஹால் டிக்கெட் எடுக்காம சார் வந்து உட்காந்துட்டாரு படிச்சுக்கிறாரு, ஹால் டிக்கெட் கொண்டு வரல. ஒரு நிமிஷம் ஆகி அப்படியே என்னென்ன சார் என்னோட மொபைல் இருக்குது சார் காமிக்கிறேன் சார் அத்தனை போராடி கடைசியில் ஒரு எக்ஸாம் எழுதுங்க. இது வந்து உலக பிரகாரமான காரியம் இருக்குது, அவனை ஒத்து வரலாம். நீங்கள் நினச்சி பாருங்க, பரலோகத்துக்கு போய் நம்ம போய் ரைட் எனக்கு அங்கே தான் இடம் கிடைக்கும் நம்ம நின்றுட்டு இருக்கும் போது எப்போ இந்த பொண்ணு நின்றாரு என்ன இருங்க நினச்சி பாருங்க. அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்படுத்தும் விஷயத்தில் அந்த நரகத்தோட லிஸ்ட்டில் பயந்தவங்களும் இருப்பாங்க. அந்த பயந்தவங்கள லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில நாங்கள் வந்து ஒரு முறை ராலியில் இருக்கும்போது இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இருப்பாங்க. அதில் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம். அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த டைம் இருக்கும்போது என்னன்னா ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்க ஒரு ஆளை வந்து அவர் வந்து அந்த இதில் வராது வந்து அவர் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வண்டியில் ஏற முடியாது. என் லெவலுக்கு நான் இதில் ஏறணுமா, ஏன் வண்டியில் வராங்க, நான் என் வண்டியில் வந்து இறங்கிறேன் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. சாப்பிட்டு பண்ண முடியாது, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்க. இல்லை நான் என் வண்டியில் வர மாட்டேன், இல்லை யாரை பண்ணுங்க, அவ்வளோ ஓரியாட்டம். கடைசியில் வந்து ஏன்னா அந்த இடத்துல தான் அவரால் என்ன பண்ண முடியல, அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவரால் இறங்கி அந்த வண்டியில் ஏற முடியல. வெளிப்படுத்துற விஷயத்தில் பாருங்க, அந்த லிஸ்ட்டில் வந்து பயப்படுகிற லிஸ்ட்டில் நம்ம கூட நீங்கள் வச்சா நீ என்னது நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் யாரும் நம்ம கூட யாரையும் பார்த்த லிஸ்ட்டில் பின்னாடி விபச்சாரரும் பொய்யரும் இருக்கிற அயோக்கியா எல்லாம் சகல விதமான அருவருப்பும் நின்றுச்சுன்னா நாமளும் நிற்க வேண்டியதாக இருக்கும். நினைச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அது இல்லையா. ஸ்கூலில் சொல்கிற மாதிரி வந்து யாரில் ஹோம்ஒர்க் செய்யலை அப்படின்னு அவங்க வந்து ஹோம்ஒர்க் செய்யறதுல எந்த பொருள் இல்லைங்க. யார் ஐயாக்கில் நின்று ஹோம்ஒர்க் செய்யாதவங்க ஐயாக்கில் நிற்க வச்ச இருக்கும்.
மாஸ்டர் நான் இந்த இதெல்லாம் செய்யலாம் மாஸ்டர், இதை மட்டும் தான் செஞ்சாலும் ஒத்துக்குறாரு அவரு. இப்போ அந்த மாதிரி தான் அங்கே நடக்க போகுது. நம்ம வந்து பெருசாலாம் சரி இதுதான் இன்னைக்கு பேசாதீங்க அவங்க இல்லையா இருக்கிறோம், நிறைய நடக்கும் இந்த மாதிரி. அதனால நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டிய காரியகட்டத்தில் இருக்கோம். எனவே அந்த நிறைய யூடியூப்ல பார்க்குறோம், நம்ம இப்போ நிறைய பேர் பல விதமான போதனைகள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது அத்தனையும் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைங்கிறது தெரியல நமக்கு. ஆனாலும் அதை நம்பி பெரிய ஒரு கூட்டமே அவங்களுக்கு முன்னாடி போய் கொண்டு இருக்கிறது. எனவே நம்ம இருக்கக்கூடிய எந்த நம்ம சிறிய கூட்டமாக இருந்தால் கூட சத்தியத்தை வந்து உறுதியாக பின்பற்றிக் கொள்வோம், சத்தியத்தின்படி ஃபாலோ பண்ணுவோம். அதில் என்ன இருக்குங்க, எல்லளவும் பிசகக்கூடாதுங்கிறத அந்த காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். எனவே தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம பின்பற்றுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் பொறுமையாக கேட்டவர்களை என்னுடைய வாழ்த்துக்கள் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாங்க.